இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த ஆக்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்ன? இல்ல மச்சான், என்னமோ தெரியல, அது மட்டும் மறந்து போச்சு. அதுக்கு முன்னால் நடந்தது எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஆனா மச்சான், அதுக்காக அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அந்த செல்வரத்னம் தான் ஆக்சிடென்ட் பண்ணாங்கிறத ஆதாரத்தோட அப்பவே கண்டுபிடிச்சிட்டோம். இல்ல மச்சான், அதுல எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு. எனக்கு நல்லா தெரியும், செல்வரத்னம் அப்படி செய்யக்கூடிய ஆளே இல்லை. எனக்கு தெரியும். டாக்டர்கிட்ட கேட்டேன், எப்போ வேணாலும் ஞாபகம் வரலான்னு சொல்லியிருக்காரு. சம்டைம்ஸ் வராம கூட போலான்னு சொன்னாரு. விடுங்க மச்சான், அதை பத்தி எதுக்கு யோசிச்சுக்கிட்டு? ஆனா தமிழ் வேற ஒரு டாக்டர்கிட்ட போகலான்னு சொல்லியிருக்கு. அந்த நினைவை திரும்ப கொண்டு வரலான்னு சொல்லியிருக்கு. போய் தான் பார்க்கணும். ஐயோ, இந்த ஆள் சும்மா இருந்தா கூட அந்த தமிழ் சும்மா இருக்க மாட்டா போல இருக்கே. அது மட்டும் ஞாபகம் வந்துருச்சுன்னா மொத்த குழப்பம் தீந்துரும் மச்சான். ஒருவேளை நான் நினைக்கிற மாதிரி செல்வரத்ன காரணம் இல்லைன்னு வைங்க, என் தங்கச்சியை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன்ல. எனிவே, இந்த பால்பனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். என்ன மச்சான், அண்ணிய மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுங்க, எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம், பாத்துக்கலாம். ஓகே, குட் நைட் மச்சான். குட் நைட். தமிழ், தமிழ், ஜனமா, டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியா இருக்கா? எல்லாமே ரெடியா இருக்கு ஜனமா. சிபி செக் பண்ணியாச்சா? பாத்துட்டாரு ஜனமா, அதுல எந்த மிஸ்டேக்ஸும் இல்ல. வெரி குட் தமிழ். வர்றவங்களுக்கு ரிட்டர்ன் gift கொடுக்கணும், அது ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு, ரூம்ல வச்சிருக்கேன். சரி தமிழ், ஒன் செகண்ட். தமிழ், வர்றவங்களுக்கு போட்டு காட்ட பிரசன்டேஷன் எல்லாமே ரெடியா இருக்கு. ஆனா அந்த ப்ரொஜெக்டர் மட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சிபி சார், நேத்து நான் செக் பண்ணேன், அது எல்லாமே கரெக்டா தானே இருந்துச்சு. அதான் தெரியல, இப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரிங்க சார், நான் போய் மறுபடியும் செக் பண்றேன். சரி வா, நீயே வந்து பாரு. அத பத்தி நம்ம அப்புறம் பேசலாமா? அத்தை, நான் கூப்பிடுறேன். என்ன மீனா, நான் எதுவும் பண்ணணுமா? நீ எப்பவும் போல இரு மீனா, செய்யறதுக்கு எதுவும் இல்ல. தமிழ் எல்லாத்தையும் பார்த்தப்பா.